Hey guys, welcome to Madras Family Vlogs. இந்த பதிவுல பொங்கலை பற்றின சிறப்பு பதிவு கொடுத்திருக்கேன். பொங்கல் வைக்கிறதுக்கு உகந்த நேரம் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தமிழர்கள் அப்படின்னாலே அது ஜல்லிக்கட்டின் பொங்கல் திருவிழாவாக தான் இருக்கும் இல்லையா? தமிழர்களின் அடையாளம் அப்படின்னு சொன்னாலே அது பொங்கல் திருநாளும் ஒன்று. அதில் மிக மிக பேர் போனது ஜல்லிக்கட்டு. தை மாதத்தின் முதல் நாள் தமிழர் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இதையேதான் நம்ம தை பொங்கல் அப்படின்னும் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். உலகத்தின் ஆதாரம் அப்படின்னு சொன்னாலே அது கண்டிப்பா உணவு தான். நமக்கு தினந்தோறும் உணவை தரும் உழவு தொழிலுக்கும் அதற்காக பாடுபடும் விவசாயிகளுக்கும் எந்த விதத்துல நம்மளுக்கு பாதிப்பு கொடுத்துடாத இயற்கைக்கும் நன்றி தெரிவித்து சூரிய பகவானை நோக்கி பொங்கலிட்டு படைப்பதே பொங்கல் திருநாள், அதாவது தை திருநாள். அந்த காலத்துல எல்லாம் புதிய பச்சரிசிய அறுவடை செஞ்சு அந்த படையலை தான் சூரிய பகவானுக்கு படைச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் கூடி நின்று குலவையிட்டு சங்குநாதம் இசைத்து அதுக்கப்புறம் தான் பொங்கலை கொண்டாடி இருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் பொங்கல் எந்த திசையை நோக்கி பொங்கி வருதோ அதை வச்சு பலன்கள் சொல்லும் பழக்கம் வில்லேஜ் சைடெல்லாம் இன்னமும் இருந்துட்டு தான் இருக்கு. பொங்கல் அப்படின்னாலே சர்க்கரை பொங்கல், கரும்பு, இதுதான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அந்த காலத்துல சூரிய உதயத்துக்கு முன்னாடியே பொங்கல் வச்சிருவாங்களாம். பிரம்ம முகூர்த்த நேரத்துல வச்சா அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்றாங்க. பொங்கலுக்கு ஏற்ற நேரம் அப்படின்னாலே அது பிரம்ம முகூர்த்த நேரமாகவே கருதப்பட்டு வந்திருக்கு. பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொன்னாலே அதுல எப்பேற்பட்ட நல்ல விஷயங்களும் செய்யலாம். இதுல நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாது. காலையில 5:30 மணிக்குள்ள நம்ம பொங்க வச்சு முடிச்சிடுறது ரொம்ப உகந்தது, சிறப்பான பொங்கலாகவும் அமையும். ஆனா இப்பெல்லாம் சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் பொங்கல் வைக்க பழகிட்டோம். சூரிய உதயத்துக்கு அப்புறம் எந்த நேரம் நல்ல நேரமா இருக்கோ அதை வச்சு நம்ம பொங்கல் வச்சுக்கலாம். அதை பத்தி டீட்டெயிலா நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோல, பாருங்க. பொங்கல் பண்டிகை அப்படின்னாலே குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரை அவங்க ஒரு வேலையை பிரிச்சுட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வீடு சுத்தம் பண்றதுல இருந்து எல்லா வேலையிலும் எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்குங்க. இதுதான் பொங்கலோட சிறப்பு. பொங்கல் வருது அப்படின்னாலே எல்லாருக்கும் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பொங்கல் பண்டிகை அன்னைக்கு எல்லாரும் காலையிலேயே குளிச்சுட்டு புத்தாடை அணிவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். பொங்கல் எப்படி முறைப்படி வைக்கலாம் அப்படிங்கறத இப்ப பாக்கலாம். பொங்கலை கண்டிப்பா சூரிய பகவானை நோக்கி தான் நம்ம வைக்கணும். அதுவும் நம்ம வாசல்ல சூரிய பகவானை நோக்கி தான் வைக்கணும். எங்களால வாசல்ல பொங்கல் வைக்க முடியாது, பிளாட்ஸ்ல இருக்கோம், அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கோம் அப்படின்னா ஒரு அழகான பானை வாங்கிக்கோங்க. எங்களால பானை வாங்க முடியாது, அதர் கண்ட்ரில இருக்கோம் அப்படின்னா வீட்டுல இருக்கிற குக்கர், அப்படி இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரம். ஆனா எதுவாக இருந்தாலும் எந்த பாத்திரம் எடுத்தாலும் கண்டிப்பா அது சுத்தமான பாத்திரமாக தான் இருக்க வேண்டும். நான்வெஜ்லாம் சமைச்சிட்டு அதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா அது கண்டிப்பா கூடாதுங்க. எங்களால வருஷம் பானை வாங்க முடியாது அப்படின்னா பொங்கலுக்காகவே ஒரு பாத்திரத்தை ஒதுக்கிக்கோங்க. அந்த பாத்திரத்துல நீங்க வேற எதுவும் செய்ய வேண்டாம். ஒரு பொங்கலுக்கும் அந்த பாத்திரத்தையே நீங்க யூஸ் பண்ணிட்டு வரலாம். அந்த பானையை சுற்றி திருநீற்று பட்டையிட்டு மஞ்சள் குங்குமம் வைப்பது சிறப்பான ஒரு விஷயம். அந்த பாத்திரத்துல பால் அல்லது சுத்தமான தண்ணி, நீங்க பால் ஊத்தி பொங்கல் செய்றீங்க அப்படின்னா பால் ஊத்தி நிரப்பிக்கோங்க. பால் அல்லது தண்ணி ஊற்றி நிரப்பினதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்தை கொண்டு போய் பூஜை அறையில சுவாமிகளுக்கு முன்னாடி அப்படியே வச்சிடுங்க. அந்த பாத்திரத்தை கொண்டு போய் பூஜை அறையில வச்சதுக்கு அப்புறம் கடவுள்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த பொங்கல் எப்படி பொங்கி வருதோ அதே போல் எங்க வீட்லயும் மங்களம், செல்வம், மகிழ்ச்சி, அமைதி இதெல்லாம் பொங்கி வழிய வேண்டும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த பானையை எடுத்துட்டு அடுப்புல வச்சுக்கோங்க. அந்த அடுப்பு கிட்ட நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். அடுப்பு வச்சு அதுக்கு திருநீற்று பட்டையிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். அடுப்பு வைக்க போற இடத்துல கண்டிப்பா வண்ண கோலங்கள் இட்டுக்கோங்க. 3 கரும்புகள், மஞ்சள் மற்றும் இஞ்சி கொத்துக்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 3 கரும்பையும் 3 திசையில வச்சுட்டு மேல கொனையில நம்ம கட்டி விட்டுடணும். இஞ்சி மற்றும் மஞ்சள் கொத்துகளையும் அந்த கரும்போடவே சேர்த்து கட்டிடலாம். இப்போ அடுப்பு வச்சுட்டு பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கணும். மஞ்சள், சாணம், குங்குமம் ஏதோ ஒரு பிள்ளையார் பிடிச்சு நம்ம வச்சுக்கலாம். மஞ்சள் பிள்ளையார் ரொம்ப உகந்தது, எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கக்கூடியது இல்லையா? அதுலயே பிள்ளையார் பிடிச்சு வச்சுக்கலாம். பிள்ளை
பிள்ளையாருக்கு குங்குமத்தால ஒரு பொட்டு இட்டுட்டு அருகம்புல் ஒரு கொத்து சொருகி விட்டுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். விநாயக பெருமானுக்கும் அடுப்புக்கும் சூரிய பகவானுக்கும் தீபாதரனை காட்டிட்டு நம்ம பொங்கலை வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொங்கல் பொங்கி வர சமயத்துல வீட்டுல இருக்கிற சின்னஞ்சிறுசுகள் முதல் பெரியவர்கள் வரை சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவித்து விட்டு பொங்கலோ பொங்கல் என்ற உச்சரிப்பை உச்சரிக்க வேண்டும். குழுவை போட தெரியும் அப்படின்னா கண்டிப்பா போடுங்க. பொங்கல் தயாரானதுக்கு அப்புறம் பூஜை அறையில நடு வீட்டுல படையல் இட்டுட்டு நம்ம பிரார்த்தனைய சாமி கிட்ட வேண்டிக்கலாம். இதெல்லாம் எங்களால செய்ய முடியாது அப்படின்னா வீட்லயே கேஸ் அடுப்புல நீங்க பொங்கல் செஞ்சுட்டு சூரிய பகவானுக்கு பூஜை முடிச்சுட்டு நடு வீட்டுல வச்சு படைச்சுக்கோங்க. அதே போல பொங்கல் செஞ்சதுக்கு அப்புறம் 7 வகையான காய்கறிகள் போட்டு சமைச்சு அதை சாமிக்கு படைக்கிற பழக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலர் பச்சை காய்கறிகளாவே வச்சு படைச்சிடுறாங்க. ரொம்ப எளிமையான முறையில கூட நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவித்து கையெடுத்து கும்பிட்டாலே போதுமானது. மண்ணில் விளையும், அதாவது பூமிக்கு அடியில விளையிற தானியங்கள், காய்கறிகள் இதெல்லாம் இறைவனுக்கு படைக்கிறது ரொம்ப உகந்தது. எப்போதுமே ஜனவரி 14 தை திருநாள், தை பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இல்லையா? பட் இந்த வருஷம் ஜனவரி 15ஆம் தேதி திங்கட்கிழமை தான் தை பொங்கல் ஸ்டார்ட் ஆகுது. போகி பண்டிகை 14 ஞாயிற்றுக்கிழமை தொடங்குது. சூரிய பொங்கல் அதாவது தை பொங்கல் ஜனவரி 15 திங்கட்கிழமை, மாட்டு பொங்கல் ஜனவரி 16 செவ்வாய்க்கிழமை, காணும் பொங்கல் ஜனவரி 17 புதன்கிழமை. பொங்கல் வைக்கிறதுக்கு உகந்த நேரம், நல்ல நேரம் எப்போ அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். 15ஆம் தேதி தை முதல் நாள், தை பொங்கல் இல்லையா? அந்த நாள்ல 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் நல்லா இருக்கு நேரம். பிரம்ம முகூர்த்தத்தை தவற விட்டுட்டா இந்த நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. தைப்பொங்கல் வைக்கிறதுக்கு 6 to 7 ரொம்ப சிறப்பான நேரமா இருக்கு. கண்டிப்பா வச்சிடுங்க. அந்த நேரத்துல அவ்வளவு சீக்கிரம் எங்களால முடியாதுங்க அப்படின்னா 9:00 10:00 மணி வரைக்கும் நல்ல நேரமா தான் இருக்கு. சோ உங்களால 6 to 7 பண்ண முடியல அப்படின்னா 9:00 10:00 மணி வரைக்கும் உங்க பொங்கலை நீங்க செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த 2 நேரமும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நேரமா இருக்கு. இந்த நேரத்துல உங்க பொங்கலை நீங்க வச்சு முடிச்சிடுங்க. அடுத்த நாள் ஜனவரி 16ஆம் தேதி மாட்டு பொங்கல் வைக்க எந்த நேரம் உகந்த நேரம் அப்படிங்கறத பத்தி சொல்றேன். மாட்டு பொங்கல் பெரும்பாலும் விவசாயிகள் கொண்டாடுறாங்க இல்லையா? அவங்க காலையில 11 மணிலிருந்து 1 மணிக்குள்ள பொங்கலை வச்சு முடிச்சுக்கலாம். மாட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு காலையில 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் ரொம்ப சிறப்பான நேரமா இருக்கு. சூரிய நாராயணர் பற்றிய விளக்கத்தை நாளைய பதிவில் கொடுத்துள்ளேன், தவறாமல் கேளுங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மெட்ராஸ் ஃபேமிலி விலாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.